மத்திய கிழக்கில் நிரந்தர அமைதி ஏற்படுமா அல்லது மீண்டும் போர் வெடிக்குமா என்ற பதற்றம் மேலோங்கி காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்றைய தினத்தில் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு மொஸ்கோவில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இது இன்று உலக அரங்கில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே 45 நாட்களுக்கு மேலாக நீடித்த இந்த போர் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறது. அந்த காலப்பகுதியில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கவில்லை. முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படாத நிலையில் முடிவை சந்தித்தது. பின்னர் பாகிஸ்தானில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுக்கு அடுத்து ஓமானில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டு ரஷ்யாவுக்கு ஈரான் வெளிவிவகார அமைச்சர் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கு தமது முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஒத்துழைப்பு எவ்வாறான ஒத்துழைப்பு என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வுகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயார் என ஏற்கனவே ரஷ்யா அறிவித்திருந்தது. அதே போன்று இராணுவ ரீதியிலும் கூட ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருப்பது மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் நட்பு நாடுகளாக காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் அமெரிக்காவின் ஆளில்லா உளவு விமானங்கள் தாக்கப்பட்டன. அந்த உளவு விமானங்கள் தாக்கப்பட்டதற்கு ரஷ்யா ஒத்துழைப்பு வழங்கியமை, அதாவது ரஷ்யாவினுடைய உளவு பார்க்கும் நடவடிக்கை ஈரானுக்கு ஒத்துழைப்பாக இருந்ததாக அமெரிக்கா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தது. இப்படியான நிலையில் தற்போது ரஷ்யாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவிலும் ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கோஷங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்பன கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் அமெரிக்காவினுடைய எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் உடனடியாக மத்திய கிழக்கு போரை நிறுத்த வேண்டும் என்றும் கூட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இப்படியான நிலையில் இஸ்ரேலுக்கு இராணுவ ரீதியான உதவிகளை வழங்குவதை உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று மறுபுறத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராகவும் கூட அந்த நாட்டிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அது மாத்திரமல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் தற்போது நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படுமா அல்லது அவர் ஆட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போரை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மக்களும் கூட ஆர்வமாக இருப்பதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்படியோ இந்த மத்திய கிழக்கு போர் என்பது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஹார்மூஸ் ஜலசந்தி விவகாரம். ஹார்மூஸ் ஜலசந்தி விவகாரம் தொடர்பாகவும் கூட ஈரான் முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது. அந்த வழியான கப்பல் போக்குவரத்துகளையும் கூட அமெரிக்கா முடக்கி இருக்கிறது. இந்த தருணத்தில் அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்பட வேண்டும், அதே போன்று ஈரானின் அணுசக்தி உரிமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா இணங்குமாக இருந்தால் இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அணுசக்தி விவகாரத்தில் விட்டுக் கொடுக்க முடியாது என்று அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. அதாவது ஈரானிடம் அணுசக்தி இருக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதால் அந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கே இடமில்லை என்று தொடர்ச்சியாக அமெரிக்கா கூறி வருகிறது. அதுவே இன்று சமாதானம் எட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்றும் கூட அமெரிக்கா கூறி வருகிறது. எனவே இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா அல்லது இந்த விடயத்தில் ரஷ்யா நுழைந்து சமாதானத்தை ஏற்படுத்துமா அல்லது மிகப்பெரிய ஒரு போராக வெடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு உருவாகுமா என்பதையெல்லாம் சொல்ல முடியாது இருக்கின்றது. நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படியான ஒரு சூழல் தான் தற்போது மத்திய கிழக்கிலே காணப்படுகிறது.